ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ முட்டை பொடி மாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ முட்டை பொடி மாஸ்க்கு வாழைப்பூவை எடுத்து அது உள்ளே இருக்க நரம்பை எடுத்து நான் அது மாதிரி மோரில் போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு 1 கப் வாழைப்பூ வந்திருக்குது. ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் வாழைப்பூவில் தண்ணியில் போட்டு வச்சேன்ல, அது எனக்கு 1 கப் வந்திருக்கு. அதையும் நான் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூவில் இருக்க தண்ணி போதும் இனிஷியலாக அது வதங்கிறதுக்கு. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வாழைப்பூ பொடி மாஸ்க்கு நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். அது எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்களும் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விடுங்க. வாழைப்பூவில் இருக்க தண்ணி வற்றினதுக்கப்புறம் அது கூட நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி விட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு கொலன்னு ஆகிடும். அதனால் நல்லா வேக விட்டுருங்க. அந்த முட்டை கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. அடுப்பை ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வாழைப்பூ முட்டை எல்லாம் உதிரி எப்படி வந்திருக்குன்னு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம வாழைப்பூ முட்டை பொடி மாஸ் ரெடி. பாருங்கள், அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சிட்டோம்ல. வாழைப்பூ எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அதோட முட்டையும் சேர்த்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இது வாழைப்பூனே கண்டுபிடிக்க மாட்டாங்க. என் குழந்தைக்கு நான் அப்படி தான் கொடுத்து பார்த்தேன். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வாழைப்பூ முட்டை பொடி மாஸை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இல்லைனா வெறும் சுட சுட சாதம் போட்டு இந்த பொடி மாஸோட 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you, friends.